அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஸாத்தை கொண்டும் தன்னுடைய அஸ்மா சிஃபாத்துகளை கொண்டும் இந்த சிருஷ்டிகளாக தஜல்லியாகி இருக்கின்றான். அவன் மாத்திரமே இருக்கின்றான். அவனுடைய ஸாத்தனும் உள்ளமை மாத்திரமே இருக்கின்றது. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இமாம் முஹம்மது பின் ஃபضலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அத்-துஹ்ஃபத்துல் முர்ஸலா என்ற நூலிலே பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்கள். இன்னல் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா ஹுவல் வுஜூத். நிச்சயமாக ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தான் வுஜூத், உள்ளமையாக இருக்கின்றான். வ அன்ன ذلكல் வுஜூத லைஸ லஹு ஷக்லுன் வலா ஹத்துன் வலா ஹஸ்ருன். அந்த உள்ளமைக்கு, அந்த வுஜூதுக்கு கோலமில்லை, எல்லை இல்லை, கட்டுப்பாடில்லை. வமா ஹாதா லஹர பிஷ்ஷக்லி வல் ஹத்தி. அவ்வாறு அது எல்லை இல்லாமல், கோலமில்லாமல், கட்டுப்பாடில்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையுடன் அந்த உள்ளமை கோலத்திலும் எல்லையிலும் வெளியாகி இருக்கின்றது. وَلَمْ يَتَغَيَّرْ أَمَّا كَانَ عَلَيْهِ مِنْهُ عَدَمِ الشَّكْلِ وَعَدَمِ الْحَدِّ. இவ்வாறு அது கோலத்திலும் எல்லையிலும் வெளியாகிய காரணத்தினால் கோலமின்மை, எல்லையின்மை ஆகிய தன்மைகளிலிருந்து அந்த உள்ளமை மாறுபடவில்லை. பலில் ஆன ஹுவ கமா கான. அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கின்றது. வ அன்னல் வுஜூத வாஹிதுன். உள்ளமை ஒன்றே ஒன்றுதான். வல் அல்பாஸ முக்தலிஃபத்துன் வ முத்தஅத்திதத்துன். உடைகள், தோற்றங்கள் பலதாக, வேறுபட்டதாக இருக்கின்றது. வ அன்ன ذلكல் வுஜூத ஹகீகத்து ஜமீஇல் மௌஜூதாத்தி வ பாத்தினுஹா. அந்த உள்ளமைதான், அந்த வுஜூதுதான் சகல சிருஷ்டிகளினதும் யதார்த்தமாகவும் அந்தரங்கமாகவும் இருக்கின்றது. وأن جميع الكائنات حتى الذرة لا تخلو عن ذلك الوجود. சகல படைப்புகளும் அணுவாக இருந்தாலும் சரி, அந்த அணு உட்பட அந்த வுஜூதை விட்டும், அந்த உள்ளமையை விட்டும் நீங்கி இருக்காது என்று இமாம் ஷேக் முஹம்மது பின் ஃபضலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அத்-துஹ்ஃபத்துல் முர்ஸலா என்ற நூலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மிக தெளிவாக இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வுஜூத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஸாத்து தான், அது எல்லையில்லாத, கோலமில்லாத, குறிப்பில்லாத அந்த ஸாத்து எல்லையிலும் கோலத்திலும் குறிப்பிலும் வெளியாகி இருக்கின்றது. அந்த ஸாத்து தான் வெளியாகி இருக்கின்றது. அது இவ்வாறு வெளியாகிய காரணத்தினால் அது மாறுபடவில்லை, விகாரப்படவில்லை. அந்த வுஜூத், அந்த ஸாத் ஒரே ஒரு ஸாத்து தான். அதனுடைய கோலங்கள், தோற்றங்கள் பலதாக இருக்கின்றதே தவிர உள்ளமை ஒன்றுதான். அந்த உள்ளமைதான், அந்த ஸாத்து தான் எல்லா சிருஷ்டிகளின் யதார்த்தமாகவும் மூலப்பொருளாகவும் அந்தரங்க பொருளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அந்த வுஜூதை விட்டும், அந்த உள்ளமையை விட்டும், அந்த ஸாத்தை விட்டும் விலகி இருக்க முடியாது, நீங்கி இருக்காது என்று இமாம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள் தான் இந்த சிருஷ்டியாக வந்தது என்று சொல்லவில்லை. அவனுடைய பண்புகள் தான், அவனுடைய அஸ்மாக்கள் தான் இந்த சிருஷ்டிகளாக வந்தது என்று இமாம் அவர்கள் சொல்லவே இல்லை. அவனுடைய ஸாத்தை பற்றி அவர்கள் வுஜூத் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், வ அன்ன ஜமீஅல் மௌஜூதாத்தி மின் ஹைஸுல் வுஜூதி ஐனுல் ஹக்கி சுப்ஹானஹு வ தஆலா. சகல சிருஷ்டிகளும் உள்ளமையுடைய அந்த கோணத்தில் பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானானதாகும். சகல படைப்புகளும் உள்ளமை என்ற அடிப்படையில் ஹக்கு தானானதுதான், அல்லாஹ் தானானதுதான். வலாக்கின்னஹா மின் ஹைஸு தஅய்யுனி கைருல் ஹக்கி சுப்ஹானஹு வ தஆலா. படைப்பு என்ற
வெளிரங்க குறிப்பின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஹக்கு தஆலாவுக்கு அது வேறானதாக இருக்கின்றது. வேற்றுமை என்பது ஒப்பீட்டிலேயே வருகின்றது என்று சொல்லுகின்றார்கள். வல் கைரியத்து இஅ்திபாரியா, வேற்றுமை என்பது ஒப்பீட்டில் உள்ளது. அம்மா மின் ஹைதுல் ஹகீகத்தி, யதார்த்தத்தில் ஃபல் குல்லு ஹுவல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா, யதார்த்தத்தில் எல்லாம் அவன்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே வேற்றுமை என்பது வேறு வேறு என்பது ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது வெவ்வேறாக தோன்றுகின்றது. யதார்த்தத்தை நோக்கிய கருத்து அல்லாஹ் தான் எல்லாமாக இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அது என்ன? ஒரு மூலப்பொருளின் பல கோலங்கள் இருக்கின்ற போது அந்த கோலங்களுக்கிடையில் வித்தியாசம் இருக்கும். மூலப்பொருள் ஒன்றாக இருக்கும். உதாரணமாக, துணியினால் செய்யப்பட்ட, பஞ்சினால் செய்யப்பட்ட ஒரு துணி இருக்கின்றது. அந்த துணியினால் பல்வேறுபட்ட ஆடைகளை நாங்கள் தயாரிக்கின்றோம். தொப்பி, ஷர்ட், சாரன் போன்ற உடுப்புகளை போன்ற ஆடைகளை நாங்கள் தயாரிக்கின்றோம். இப்போது இந்த கோலங்கள் ஒவ்வொருவராக இருக்கின்றன. ஷர்ட் சாரனுக்கு வேறானது, சாரன் தொப்பிக்கு வேறானது. ஆனால் மூலப்பொருளை நோக்கி பார்க்கின்ற போது, யதார்த்தத்தை நோக்கி பார்க்கின்ற போது எல்லாம் பஞ்சாலானதுதான், பஞ்சையன்றி வேறானதல்ல. எனவே யதார்த்தத்தின் அடிப்படையில் எல்லாம் ஒன்றுதான். கோலத்தின் அடிப்படையில் வேற்றுமை வருகின்றது. குறிப்பின் அடிப்படையில் ஷர்ட் சாரனுக்கு வேறானது, சாரன் தொப்பிக்கு வேறானது. இதே போலதான் இரும்பினால் செய்யப்பட்ட திறப்பு, பூட்டு, பல்வேறு உபகரணங்களை நாங்கள் பாவிக்கின்றோம். இப்போது திறப்பும் பூட்டும் வெவ்வேறான பொருட்கள் தான். அவனுடைய கோலத்தை பொறுத்து திறப்பு பூட்டுக்கு வேறானது, பூட்டு கத்தரிக்கோலுக்கு வேறானது. ஆனால் யதார்த்தத்தை பார்க்கின்ற போது மூன்று பொருட்களும் இரும்பினால் செய்யப்பட்டது. எனவே யதார்த்தத்தில் எல்லாம் ஒன்றுதான். இதே போல சிருஷ்டிகள், ஒவ்வொரு சிருஷ்டியின் கோலத்தை பார்த்து நோக்குகின்ற போது அவை வேறாகத்தான் தோன்றும். அம்மா மின் ஹைதுல் ஹகீகா, யதார்த்தத்தில் ஃபல் குல்லு ஹுவல் ஹக்கு, எல்லாம் அவனே என்று இமாம் முஹம்மது பின் ஃபضலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இதே போல இப்னுல் ஃபாரில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தீவான் என்ற நூலிலே கவிதை வடிவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி, அவன்தான் இந்த சிருஷ்டிகளாக, அவனுடைய வுஜூது தான் வெளியாகி இருக்கின்றது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பெண்ணை நோக்கி அவர்கள் பாடுவது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோக்கி பாடுகின்றார்கள். ஜலத் ஃபீ தஜல்லிஹல் வுஜூத லிநாதிரி ஃபஃபீ குல்லி மர்அன் அராஹா பிருயதி, அவளுடைய அந்த வெளிப்பாட்டில் உள்ளமையை அவள் தெளிவாக்கி விட்டால் எல்லா காட்சிகளிலும் நான் அவளையே காண்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பாடுகின்றார்கள். ஃபஇன் துஇயத் குன்துல் முஜீப வஇன் அகுன் முனாதன் அஜாபத் மன் தஆனி வலப்பதி, நான் அழைக்கப்பட்டால், அவள் அழைக்கப்பட்டால் நான் பதில் சொல்பவனாக ஆகிவிடுவேன். அவளை யாராவது அழைத்தால் நான் பதில் சொல்வேன் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை யாராவது அழைத்தால் நான் பதில் சொல்கின்றேன். வஇன் அகுன் முனாதன், என்னை யாராவது அழைத்தால் அஜாபத்து மன் தஆனி வலப்பதி, என்னை யார் அழைத்தானோ அவனுக்கு அவள் பதில் சொல்வாள் என்று இமாம் இப்னுல் ஃபாரில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடி காட்டுகின்றார்கள். وما ذاك إلا أن بدت بظواهري فظنوا سواها وهي فيها تجلتي, அங்கே வெளியாகி இருப்பது, அங்கே மல்கர்களில் வெளியாகும் தலங்களில் வெளியாகி இருப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். ஃபலன்னு சிவாஹா, அவைகள் அந்த வெளிப்பாடுகள் அவளுக்கு வேறானது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். வஹிய ஃபீஹா தஜல்லதி, அவளே அதிலே வெளியாகி இருக்கின்றாள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபபின் நஷ்அத்தில் ஊலா தராஅத் லி ஆதமி பிமல்ஹரி ஹவ்வா கப்ல ஹுக்மில் உமூமதி, முதலாவது கோலத்தில், முதலாவது படைப்பில்
ஆதமுக்கு ஹவ்வாவாக தோற்றியதும் அவள்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பாடுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா என்ற அந்த மல்ஹரிலே வெளியானவன் அல்லாஹ் தான் என்று பாடுகின்றார்கள். வ தல்ஹரு லில் உஷாக்கி ஃபீ குல்லி மல்ஹரி, எல்லா வெளிப்பாடுகளிலும் காதலர்களுக்கு, இறை காதலர்களுக்கு அவளே வெளியாகிக் கொண்டிருக்கின்றாள். அழகிய தோற்றங்களில் மின்னல் லப்சி ஃபீ அஷ்காலி ஹுஸ்னி பதீஅதி, அழகிய தோற்றங்களில் அவளே இறை காதலர்களுக்கு எல்லா தோற்றங்களிலும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றாள் என்று இப்னுல் ஃபாரில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்லுகின்றார்கள், ஃபகது ருஃபிஅத் தாஉல் முகாத்தபி பைனனா, நமக்கிடையில் முன்னோக்குவதற்குரிய தே ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது தே என்பது ஃபத்ஹ் செய்யப்பட்டும் வரும், ரஃபு செய்யப்பட்டும் வரும், நஸ்பு செய்யப்பட்டும் வரும், ரஃபு செய்யப்பட்டும் வரும். இந்த இடத்தில் அது ஃபத்ஹ் மஃப்தூஹாவாக வந்தால் அது முன்னோக்கக்கூடிய நிலைமையை காட்டும். அது மல்மூமாவாக வந்தால் அது தன்னிலையை காட்டும். இங்கே நமக்கிடையில் உள்ள தே ரஃபு செய்யப்படுகின்றது, அதாவது லம்மு செய்யப்பட்டு வருகின்றது. அப்படி வருகின்ற போது அது தன்னிலையை காட்டுகின்றது. காரணம் என்ன? முன்னிலைப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. 2 பேர் இருந்தால்தான் தன்மை முன்னிலை என்ற 2 நிலைகள் ஏற்படும். ஒருவர் மாத்திரம் இருந்தால் முன்னிலை ஏற்படாது, தன்மை மாத்திரம்தான் ஏற்படும், தன் நிலை மாத்திரம்தான் ஏற்படும். எனவே அந்த அடிப்படையில் நமக்கிடையில் முகாத்தபுடைய தே ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது என்று பாடுகின்றார்கள். அல்லது நமக்கிடையில் முகாத்தபுடைய தே நீக்கப்பட்டிருக்கின்றது. கது ருஃபிஅத் என்றால் உஸீலத், தே நீக்கப்பட்டு விட்டது, நமக்கிடையில் தே என்பது கிடையாது. காரணம் என்ன? ஃபல் முகாத்தபு வல் முகாத்திபு ஷைஉன் வாஹிதுன், முன்னோக்குபவனும் முன்னோக்கப்பட்டவனும் ஒரே வஸ்துவாக இருக்கின்ற காரணத்தினால் ஃபகது ருஃபிஅத் தாஉல் முகாத்தபி பைனனா, 2 பேருக்கும் இடையில் முன்னோக்கக்கூடிய தே இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது என்று இமாம் இப்னுல் ஃபாரில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடி காட்டுகின்றார்கள். இவைகளிலே எதை சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எல்லா தோற்றங்களிலும் வெளியாகி இருக்கின்றான், நானும் அவனாகத்தான் இருக்கின்றேன், அவனுக்கு வேறானவன் அல்ல என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இதே போல இமாம் இப்னு சபீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த விடயங்களை கவனிப்போம். என்ன சொல்லுகின்றார்கள்? அவர்களுடைய ரசாயில் என்ற நூலிலே 196வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹு ஃபீ குல்லி ஷைஇன் பிகுல்லி, எல்லா வஸ்துக்களிலும் தன் முழுமையை கொண்டும் அல்லாஹ்வே இருக்கின்றான். வலைஸ ஃபில் குல்லி வல் பஅலி, அவன் சிலதிலும் மொத்தத்திலும் இருப்பதாக இல்லை, அவன் எல்லா வஸ்துக்களிலும் அவனே இருக்கின்றான், மொத்தத்தை கொண்டும் இருக்கின்றான். ஃபஐனுமா தரா ஸாத்துன் லா துரா, நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் இந்த உலகத்தில் வெளிக்கண்களால் பார்க்கப்பட முடியாத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரிசுத்த ஸாத்து தான். ஃபஐனுமா தரா ஸாத்துன் லா துரா வ ஸாத்துன் லா துரா ஐனுமா தரா, நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸாத்து தான். நீ பார்க்க முடியாது என்று எந்த ஸாத் இருக்கின்றதோ அதைத்தான் நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாய், உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று இமாம் இப்னு சபீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ரசாயில் என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், ஃபல் வுஜூது வாஹிதுன் ஹுவல் காயிமு பிஜமீஇ ஸுவர், உள்ளமை ஒன்றுதான், அதுவே எல்லா தோற்றங்களிலும் நிற்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த உள்ளமைதான், அந்த ஸாத்து தான் எல்லா தோற்றங்களிலும் நிற்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்களே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள், அவனுடைய சிபாத்துகள் தான் எல்லா தோற்றங்களிலும் நிற்கின்றது என்று இமாம் அவர்கள் சொல்லி காட்டவில்லை. இதே போல இன்னும் எத்தனையோ இமாம்கள், சூஃபியாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஸாத்தை கொண்டும் தன்னுடைய அஸ்மா சிபாத்துகளை கொண்டுமே இந்த சிருஷ்டிகளாக தஜல்லியாக இருக்கின்றான் என்று மிக தெளிவாக கூறியிருக்க, சூஃபியாக்களுடைய வாடையை சரியாக நுகராதவர்கள், தரீக்காக்கள் என்ற பெயரிலே இன்று வரக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய தெளிவான விளக்கங்களை மக்களுக்கு சொல்லாமல், அவ்வாறு தெளிவான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஷேகுமார்களிடத்திலே சென்று கல்விகளை படிக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியமான சூழலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
சூஃபியாக்களும் இமாம்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அவருடைய யதார்த்தத்தை பற்றி விவரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். அவனை பற்றிய தத்துவத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்தவர்கள். அப்படி வந்து அந்த பணியை செய்தவர்கள் தான் உண்மையான ஷேகுமார்கள். அவர்கள் அவர்களுடைய நூல்களிலே எழுதி காட்டியிருக்கக்கூடிய அரபு மொழியிலே எழுதி இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்து தருகின்றோமே தவிர இந்த கருத்துக்கள் எங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. சூஃபியாக்கள் இமாம்கள் அவர்களுடைய நூல்களிலே அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு அவருடைய ஆன்மீக அனுபவத்தின் அடிப்படையில் எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகளை நாங்கள் உங்களுக்கு தருகின்ற மொழிபெயர்ப்பாளர்களாக இங்கே செயற்படுகின்றோமே தவிர கருத்து எங்களுக்குரியதல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விடயங்களை சூஃபியாக்கள் எவ்வாறு விவரித்து தந்தார்களோ அதை நாங்கள் தருகின்றோம். இவற்றை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.